உண்மையை சொல்லு. நடிக்கிறேன் என்கிட்ட நடிக்கிறீங்களா? நடிப்பேன். குருஜி யார் போன? கட் பண்ணு. இல்லனா பார்க்க மாட்டேன், கொன்னுடுவேன். சொல்லுடி. சொல்லுங்கம்மா. வெண்ணிலா பூஜைக்கு வந்து கலச தண்ணிய தான் தலையில வாங்கிட்டான்னு கோவம் வந்து ஸ்வேதா வெண்ணிலாவை அடி அடி நடிக்கிறா குருஜி. சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறா. நான் சொன்னது யாருமே கேட்க மாட்டீங்களே? கேட்க மாட்டீங்களே? நீ கேட்க மாட்டல? கேட்க மாட்டல? போனை ஸ்வேதாட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் குருஜி. போய் பேசுறியா? எப்படி ஸ்வேதா குருஜி கிட்ட பேசணும்னு சொல்றாரு. சொல்லுங்க. ஏமா குரல்ல இத்தனை ஆங்காரம்? கொஞ்சம் பொறுமையா தான் நான் சொல்றத கேளுங்களேன். வேண்டாம், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் நீங்க சொல்றத கேட்டு நான் பூம்பு மாட்டை விட கேவலமா தலையாட்டிட்டேன். ஆனா என்ன நடந்துச்சு? நான் நொந்து போய் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? இப்ப நீங்க வெண்ணிலாவை அடிக்கிறதன் மூலமா என்ன அடைஞ்சிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. உங்க கோபம் மட்டும் அதிகமா இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. அந்த கோபமும் ஆத்திரமும் கைகோத்துக்கிட்டு மேலும் மேலும் உங்களை தப்பு பண்ணதான் வைக்கும். அடையாத அவமானங்களை அடைய வச்சிரும். என்ன சாபம் விடுறீங்களா? சாபம் விடலமா. அந்த வெண்ணிலா மேல கை வச்சா உங்களுக்கு தான் ஆபத்து. அத வேண்டான்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா அவளோட சக்தி. எனக்கு உங்க அறிவுரையே வேண்டாம். நான் நொந்து போகவும் வேண்டாம். நான் என்ன கேக்குறேனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். பாருமா, நீங்க ஆத்திரத்துல அறிவிழந்து எங்கிட்டயே இப்படி பேசுறீங்க. உங்களோட குணம் தெரிஞ்சதுனாலதான் உங்களை நான் சகிச்சுக்கிறேன். இதுவே வேற யாராவது எங்கிட்ட இப்படி பேசியிருந்தா என்னோட சக்தியினால இந்நேரம் அவங்கள உரு தெரியாம ஆக்கியிருப்பேன். நான் எப்பேற்பட்டவன்னு நீங்க தான் நேர்லயே பாத்திருக்கீங்களேம்மா. சரி, என்ன சொல்லுங்க. இப்ப கூட நான் சொல்றத கேட்கிற நிலைமையில நீங்க இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் முத்தரசனுக்கும் திருமணம் ஆகணுமா வேணாமா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். ஆகணும், ஆகியே தீரணும். அதுக்காக தானே நான் இத்தனையும் பண்றேன். நீங்க அப்படி நினைக்கிறவங்களா இருந்தா இனிமே ஒரு நாள் கூட வெண்ணிலா மேல கை வைக்கிற தப்ப செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சு அது முத்தரசன் கவனத்துக்கு வந்தா மிக விபரீதமான விளைவுகள் ஏற்படும். என்ன சொல்ல வரீங்க? எதுக்குடா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆக முன்னாடி பண்ண சொல்றேன். வெண்ணிலா வீட்லயே தான் இருக்காளான்னு பார்க்கணும். எங்க போன் இருக்கலாம்? என்ன வீட்ல தான் இருக்கா? டேய், நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். டேய், அவ கோவிலுக்கு வந்தாடா. என் கையில இருக்க கலசத்தை வாங்கி தண்ணி எடுத்து அவன் மேல ஊத்திக்கிட்டா. என் கையில பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் மயக்க போட்டு விழுந்துட்டாடா. நான் தான் அவளை தூக்கிட்டு போய் ஒரு நிழல்ல உட்கார வச்சு தண்ணி கொண்டாடலான்னு போறேன்டா. வந்து பாக்குற காணோம். இதை சொல்லிட்டு என்ன போன் பண்ணி கூப்பிட்டேன். சரி, நானும் திருப்திக்காக உங்களுக்கு தேடினேன். கிடைச்சலா? இல்ல அப்படின்னு அர்த்தம். வீட்டுல தான் இருப்பா. வா போய் பார்க்கலாம். இப்போ நடந்த எந்த விஷயமும் முத்தரசனுக்கு தெரியாம பாத்துக்கங்க. அப்படி பண்ணுனா மேற்கொண்டு வரக்கூடிய விளைவுகளுக்கு நான் பொறுப்பேத்துக்க மாட்டேன். உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் உதவவும் மாட்டேன். ஏய், போய் யாருன்னு பார்ப்போம். குருஜி, ஒரு நிமிஷம். ஸ்வேதா, வெளியில உன் மாமாவும் அண்ணாமலையும் நின்னுட்டு இருக்காங்க. குருஜி, என் மாமா தான் வந்திருக்காரு. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே ஓகே. வெண்ணிலா, இது பாரு வெண்ணிலா. நான் ஸ்வேதாக்கு தானே. நான் இப்படி பண்ணது மனசுல வச்சுக்காத. நான் ஏதோ ஒரு கோவத்துல பண்ணிட்டேன். இது பாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன். நீ 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 இத மாமா கிட்ட சொன்ன அப்புறம் மாமா என்ன இந்த வீட்டுல கூட இருக்க விட மாட்டாரு. அடிச்சு வெளியில அனுப்பிடுவாரு. தயவு செஞ்சு சொல்லாத வெண்ணிலா. என்ன ப்ளீஸ் மன்னிச்சிடுறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நீ வேணும்னா இப்போ என்ன அடிச்சுக்கோ. அடி 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 ப்ளீஸ்
மாமா கிட்ட எதுவும் சொல்லிடாத. அப்புறம் மாமாவுக்கு எனக்கும் நடக்க போற கல்யாணமே நின்னு போயிடும். நீ சொல்ல மாட்டேதானே? நீ சொல்ல மாட்டேதானே? என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். பதில் சொல்ல வெண்ணிலா. வெண்ணிலா பதில் சொல்ல வெண்ணிலா. சொல்ல மாட்டேதானே? மாமா கிட்ட சொல்ல மாட்டேதானே? மாமா கிட்ட சொல்ல மாட்டேதானே? சீக்கிரமா சொல்லு. என்னடா இது? டேய் கொஞ்சம் பொறுமையாடுறா. இப்ப எதுக்கு பதட்டப்படுற? நீ என்கிட்ட பேசுறது பின்னாடி பக்கம் போ. இப்ப என்னடி பண்றது? இவதான் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாளே. விதிப்படி நடக்கட்டும். போய் கதவை தர. பின்னால போய் பாரு, போடா. பின்னாடி போய் பாக்குறதுக்கு பதில் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருக்கும். டேய் வாடா. அதான் நானும் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருந்தா வந்து கதவை திறப்பாங்க. அதுக்குள்ள உனக்கு அவசரம். கதவை திறக்கிறது இவ்வளவு நேரமா? அது வந்து நாங்களும் ஸ்வேதாவும் மாடியில இருந்தோம் சார். மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல சார். உனக்கு என்னாச்சு? நீ எதுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? அது வந்து வெண்ணிலா தடுமாறி கீழே விழுந்துட்டா சார். வெண்ணிலா, என்ன பண்ண வேண்டியதானே? நீ ஏன் எதுக்கு எந்திரிச்சு வந்த? உனக்கு பணிவிட பண்ணதானே நான் இருக்கேன். என்ன வெண்ணிலா? வெண்ணிலா, நீ எப்படி என்னாச்சு உனக்கு இப்போ? வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. மாமா இல்ல மாமா, வழுக்கி கீழே விழுந்துட்டா. இல்ல வெண்ணிலா? வழுக்கி விழுந்துட்டாளா? அப்படி தெரியலையே. வெண்ணிலா, என்னாச்சு? உன்னதான் கேக்குற வெண்ணிலா, என்னாச்சு? இப்படி அமைதியாவே இருப்பியா? பதில் சொல்ல மாட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? திடுதுப்புன்னு கோயில வந்து நிக்கிற. அங்க திடீர்னு மயக்க போட்டு வந்துட்ட. சரி, உன்னை நிழல்ல உட்கார வச்சு தண்ணி கொண்டு வரலான்னு போனேன். வந்து பாக்குற உனக்கு காணோம். ஊரெல்லாம் உன்னை தேடிட்டு வர. வீட்டுல வந்து பார்த்தா இங்க இருக்கிற. இங்க வந்து நீ வலிக்கு விழுந்து என்னமோ அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன? ஏன் வெண்ணிலா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? என்னதான் நடந்தது வெண்ணிலா? ஒண்ணும் இல்ல மாமா. எழுந்து நடக்கலான்னு பார்த்தேன், கீழே விழுந்துட்டேன். போய் சொல்லவா? என்ன நடந்தது உண்மையா சொல்லு. நிஜம்தான் மாமா, நடக்க முயற்சி பண்ணி கீழே விழுந்துட்டேன். என்ன ஸ்வேதா இது? பாத்துக்கிறேன் நீ வார்த்தைக்கு 300 தடவை சொன்ன. இப்பதான் பாத்துக்கிற லட்சணமா? உடனே முழுசா நம்பின. மாமா சாரி மாமா, நான் தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. இத பாரு, நீ எந்திரிச்சு நடக்க முடியுமா முடியாதான்லாம் டாக்டர் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. நீயாவே எந்திரிச்சு உன் இஷ்டத்துக்குலாம் பண்ணிட்டு இருக்காத வெண்ணிலா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு புரியவே மாட்டேங்குது. நீ எந்திரிவா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இல்ல மாமா, ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்குலாம் பிரச்சனை இல்ல. அப்புறமா போய்க்கலாம். வர வர நான் சொல்றது எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கிற. ஏன் இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க? அன்னைக்கு என்னாச்சுன்னு இப்ப வந்து கேளு நீ எல்லாமே. ஏன் ஒண்ணும் மெதுவா வந்து கேட்க வேண்டியதானே? இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? வெண்ணிலா இங்க இருந்து திடீர்னு கோயில வந்து நிக்கிறா. அங்க வந்து மயக்க போட்டு விழுந்துட்டா தெரியுமா? அண்ணி அடி எதுவும் படல. பாரு, அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதா? அது மட்டும் இல்ல, இங்க சும்மா இல்லாம அவன் எந்திரிச்சு நடக்கிற, அது பண்ற இது பண்ணு கீழே விழுந்து கிடக்குறா. இத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்களே, என்னதான் பண்றீங்க? அவளை பாத்துக்க மாட்டீங்களா? ஏன் என்ன ஜனனி? இப்போதான் ஞாபகம் வருது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல சூரியன் உதிக்கிறது கூட நின்னாலும் நிக்கும். ஆனா அண்ணி, வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போய் விளக்கேத்துறது நிக்கவே நிக்காது. அதுதான் பிரச்சனை. அண்ணி விளக்கேத்துறதுக்காக தான் கோவிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அதை ஒழுங்கா பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன்னு. பாத்துக்கோங்க.
என்னம்மா நடந்துச்சு? தங்கச்சி, இந்த அண்ணனை பாருன்னு சொன்னேன். என்னம்மா நடந்தது? அதாவ போயிட்டாள, உண்மையை சொல்லு. ஸ்வேதா தான் உன்னை தள்ளி விட்டான். என்ன திருப்பி திருப்பி இப்படியே கேக்குறீங்க? நிஜமாவே கால் வழுக்கிதான் விழுந்துட்டேன். இந்த அண்ணங்கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டே இல்ல? உண்மையை சொல்ல மாட்டேன், அப்படிதானே? விழுந்தது நிஜம் தானே, ஏன் இப்படி திருப்பி திருப்பி கேக்குறீங்க? சரிம்மா, இனிமே கேட்கல. என்னாச்சு அண்ணி? அண்ணாமலை அண்ணன் என்னென்னமோலாம் விசாரிச்சுட்டு போறாரு. ஸ்வேதா உங்களை தள்ளி விட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜனனி. திடீர்னு கோயில வந்து நிக்கிற, அங்க திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்ட. சரி, உன்னை நிழல்ல உட்கார வச்சு தண்ணி கொண்டு வரலான்னு போனேன். வந்து பாக்குறேன் உனக்கு காணோம். நான் எப்ப கோயிலுக்கு போனேன்? நான் இங்க தானே இருக்கேன். சொல்லுங்கம்மா. உங்க போனதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதாவது பிரச்சனையா? இல்ல, பெரிய பிரச்சனையா ஆயிருக்க வேண்டிய விஷயம். நீங்க பண்ண எச்சரிக்கையால நான் இப்ப தப்பிச்சிட்டேன். வெண்ணிலா அடிபட்டதை பார்த்து மாமா விசாரிச்சப்போ வெண்ணிலா கீழே விழுந்துட்டேன்னு சொன்னதுக்கே அவர் கோவிச்சுக்கிட்டாரு. நான் அடிச்சேன்னு மட்டும் தெரிஞ்சது கொலவெறி ஆயிருப்பாரு. நல்ல வேளை இப்ப இந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை இப்போ இல்லைன்னு சொல்றேன். ஆனா எப்ப வேணா வெடிக்கலாம்ல. ஏன்னா நான் உங்ககிட்ட கோவப்பட வேண்டான்னு சொல்லியும் நீங்க இப்படி நடந்துகிட்டா நான் என்ன பண்றது? என்ன குருஜி, ஏதோ சும்மா இருந்தவள நான் வம்பு கிழித்து அடிச்ச மாதிரி பேசுறீங்க. கோவிலுக்கு வந்து கலச தண்ணிய மாமா கையால வாங்கி அவளா ஊத்திக்கிட்ட மாமா கையில இருந்த பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டா. இப்ப அத பத்தி கேட்டா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சாதிக்கிறா. ஸ்வேதா, ஒரு தடவைக்கு பல தடவை நான் உங்களை எச்சரிச்சும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. உங்களோட நோக்கம் எல்லாம் கல்யாணம் பண்றதுல மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு அந்த அம்மா பேசுனதுக்காக இந்த விஷயத்துல நீங்க இறங்கி உங்களை நீங்களே தரந்தாழ்த்திக்கிட்டீங்க பாத்தீங்களா? முத்தரசனை நம்ம வசியம் பண்ணி வச்சிருக்கிறதையும் தாண்டி அவ விஷயத்துல அவர் அக்கறை காட்டுறாருன்னா நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை. உங்களுக்கு துணையா என்னோட தவமும் சக்தியும் இருக்கிற மாதிரி வெண்ணிலாவுக்கு அந்த தெய்வீக சக்தி துணை இருக்கும். அதனால இனிமேல் மறந்தும் கூட இப்படி ஒரு தப்ப பண்ணிடாதீங்க, புரியுதா? இனிமே எனக்கு புரிஞ்சு என்ன புரியாட்டி என்ன, என் கல்யாணத்துக்காக இனியும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது குருஜி. உங்க வார்த்தை மேல நம்பிக்கை வச்சுதான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் காத்துக்கிட்டு இருந்தா மாமாவை மறுபடியும் பழையபடி ஆக்கிடுவாங்களோன்னு எனக்குள்ள ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாளைக்கு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருக்கேன். அத மட்டும் செயல்படுத்திட்டா மாமா கிட்ட நான் வாங்கி வச்சிருக்கிற சித்ரா அக்காவோட தாலி என் கழுத்துல ஏறிடும். முத்தரசனை அந்த ஒரு விஷயத்துல நம்ப வச்சிட்டீங்க. ஆனா அதுக்காக சந்தோஷப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? அந்த தாலி தோஷம் மிகுந்த தாலிமா. தோஷமா? அதனாலதான் அது நிறைய உயிர்களை காவு வாங்கி இருக்கு. அதனால அந்த தாலியை கட்டிக்கிற எண்ணத்தை அடியோட விட்டுருமா? அதுவும் போக நாளைக்கு கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமா இல்ல. உங்க சுய ஜாதகப்படி ரொம்ப தப்பா இருக்கு. ப்ளீஸ், எனக்காக உங்க முழு சக்தியை பிரயோகம் பண்ணி மாமாவுக்கு எனக்கும் கல்யாணத்தை நடத்துவீங்க. இல்லனா நான் உயிரோட இருக்கிறதுலயே அர்த்தம் இல்லைன்னு தோணுது எனக்கு. சரி, நீங்க இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறதுனால ஒரே ஒரு முயற்சி மட்டும் செய்யலாம். ஆனா எல்லாமே நான் சொல்ற மாதிரி கச்சிதமா நடக்கணும். சரி குருஜி, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. நாளைக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல திருமணம் நடக்கணும். ஆனா நீங்க சித்ராவோட தாலிய கட்டிக்கவே கூடாது.
அப்புறம் வெளிப்பார்வைக்கு சித்ராவோட தாலி மாதிரியே தெரிகிற சக்தி வாய்ந்த தாலிய நான் மந்திரிச்சு தரேன். இத பாக்குற முத்தரசன் அத சித்ராவோட தாலின்னு தான் நினைக்கணும். இப்போ நான் சித்ராக்காவோட தாலியை கட்டிக்கிட்டா என்ன ஆகும்? அது உன் உயிருக்கே ஆபத்தா வந்து முடியும். உங்க தோழி கிட்ட உடனடியா அந்த சித்ராவோட தாலியை கொடுத்து விடுங்க. மத்த ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ குருஜி, எனக்காக இத பண்ண சம்மதிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போவே எனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. நான் சொல்றபடி சரியா செஞ்சுட்டா எந்த தடையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கும். தைரியமா இருங்க. சரிங்க குருஜி. ஸ்வேதாம்மா, சொல்லுங்க. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க எனக்கு தெரிஞ்ச ரொம்ப விசுவாசமான ஒரு புரோகிதர் இருக்கார். அவரை நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர். உங்க கல்யாணத்தை அவரு சிறப்பா நடத்தி வைப்பார். ரொம்ப சந்தோஷம் குருஜி. சரி, நல்லது நடக்கட்டும். மாமா, என்னாச்சு மாமா? ஒரு மாதிரி வருத்தமா உட்கார்ந்திருக்கீங்க. வெண்ணிலா அந்த குளத்துல பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் சரியாயிடும் மாமா, நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலாவை பத்தி எந்த கவலையும் உங்களுக்கு வேண்டாம். ம்? மாமா, இன்னொரு விஷயம். என்ன? நாம பூஜை பண்ணலான்னு கோயிலுக்கு போனோம், அதுலயும் தடை வந்துருச்சு. நான் பயப்படுற மாதிரியே ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு மாமா. அதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சந்தேகமா? ஐயோ மாமா, எனக்கு உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க தான் முழு மனசோட நான் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கறீங்களே. உங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு என்னமோ சித்ரா அக்காவுக்கு இந்த விஷயத்துல சம்மதம் இல்லையோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அவங்க ஆசீர்வாதத்தோட நம்ம கல்யாணம் நடக்கிறது தானே நல்லது. ஆமா ஸ்வேதா, நீ சொல்றது கூட எனக்கு சரிதான் படுது. ஒண்ணு பண்ணுவோம், சித்ரா படத்துக்கு முன்னாடி சீட் எழுதி குளிக்கு போட்டு பாத்துருவோமா? சீட்டா? என்ன மாமா சொல்றீங்க? கல்யாணத்துக்கு உனக்கு சம்மதமா? அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சித்ராக்கு சம்மதமா இல்ல சம்மதம் இல்லையான்னு 2 சீட்டு எழுதி நம்ம அதை குளிக்கு போட்டு பாத்துருவோம். இதுல சித்ராக்கு சம்மதம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இல்லையா? என்ன யோசிக்கிற? பாத்துடலாமா? வா. ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுவதில் எனக்கு விருப்பம். ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுவதில் எனக்கு விருப்பம் இல்லை.